உங்க பேர் என்னண்ணே? முருகன். முருகன். சரிண்ணே, இந்த பிசினஸ் எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஒரு 27 வருஷம் பண்ணிருக்கேன். இந்த கன்னியாகுமரி மாவட்டத்துல எத்தனை வருஷமா இருக்கிறீங்க? நான் ஒரு 27 வருஷம் அங்க. சரிண்ணே, கன்னியாகுமரி மாவட்டத்துல உங்களுக்கு இந்த பிசினஸ் எப்படி போயிட்டு இருக்கு? எனக்கு பார்த்தால என் பார்வை நான் என்னையோட வருமானம் அவ்வளோதான் போதும். வேற இப்போ கால் வர போனனால ஆக்சிடென்ட்ல கால் போனனால அப்படியே ஒரு ஆட்டோ எடுத்துட்டு உட்காந்துட்டேன். மோர் வியாபாரம். சரிண்ணே, இந்த ஆட்டோல வச்சு நீங்க போயிட்டு இருக்கிறீங்க. எப்பவுமே இந்த ஆட்டோல தான் கொண்டு போவீங்களா, இல்லை ஆட்டோ மற்றபடி ஆட்டோ சர்வீஸ் உண்டா? ஆட்டோ சர்வீஸ் கிடையாது. யாராவது கூப்பிட்டா பிடிச்சி கூப்பிட்டா போவேன், இல்லைன்னா போக மாட்டேன். இது இந்த கடை எத்தனை மணிக்கு காலையில ஸ்டார்ட் பண்ணுவீங்க, எத்தனை மணி வரை போகும்? 10 மணிக்கே வருவேன், 2 மணிக்கு க்ளோஸ் ஆகிடும். 2 மணி வரைக்கும் தான் இருப்பேன். ஓ சரி சரி. உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்கண்ணே? 2 பேர், ஒரு பொண்ணு ஒரு பையன். அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, என்ன படிக்கிறாங்க? ஒருத்தவங்க டிராவல்ஸு, ஒருத்தைய பொண்ணை கட்டி கொடுத்துருக்கோம். ஓ சரிண்ணே சரிண்ணே. இப்போ நீங்கள் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் எத்தனை வருஷமா இந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க? இந்த பிஸ்னஸ் உங்களுக்கு இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் பண்ணுறது எப்படி இருக்கு? எனக்கு பரவாயில்ல, நான் மாதிரி நல்லா தான் இருக்கிறேன், அந்த பிரச்சனை இல்லை. அந்த கால் தான் எனக்கு பிரச்சனை. இப்போ கால் ஆக்சிடென்ட் காலாக தான் இப்போ பிரச்சனை. முதல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்து நமக்கு வருமானம் நமக்கு போதாளவும் காணும். அந்த அளவு இருந்து கூட்டம் வீட்டாலும் இறந்து போச்சு. இப்போ நம்ம கால் தான் பிரச்சனை. காலுக்கு ஏதாவது ட்ரை பண்ண முடிஞ்சுன்னா கொஞ்சம் இது பண்ணி கொடுங்க. ஏதாவது உங்கள் வீடியோவில் போய் ஏதாவது வந்துச்சுன்னா பார்த்துக்கணும். வேற ஒன்றும் எனக்கு அது இல்லை. எனக்கு இப்போ என் வயிற்றுக்கு தக்கன நான் சாப்பாடு பார்ப்பேன். மழை வந்தால் கஷ்டம். மழை டைம் வியாபாரம் இருக்காது. மொத்தத்தில் மோர் தயிர் போகாது, பிஸ்னஸ் டல்லாகும். இப்போ நல்லா தான் இருக்குது. இப்போ வெயிலுக்கு அந்த அளவுலலாம் நான் எனக்கு காணும், என் ஒரு ஆளுக்கு காணும். இந்த அளவில் போயிட்டு வேறு பிள்ளைகள்லாம் நம்மகிட்ட வராது போகாது. அவங்க தனியாக இருக்காங்கனால அவங்க போவாங்க வருவாங்க. நம்ம அவங்களுக்கெல்லாம் இது பண்ணல. எனக்கு ஒரு சாப்பாட்டுக்கு தாராளமாக போதும். அவ்வளோதான். மற்றபடி நம்ம செலவு கிடையாது. வண்டி டியூ ஒரு 5000 ரூபா டியூ மாதம் கட்டிக்கிட்டு இருக்கு. இது போக இப்போ உங்கள் பிள்ளைங்க எந்த ஊரில் இருக்கிறாங்க? எல்லாரும் இங்கே தான், நாகர்கோவில். அவன் டிராவல்ஸ் வச்சுருக்கான், ரெசிபி டிராவல்ஸ் சொல்லி வச்சுருக்கான் பையன். பொண்ணு பக்கத்தில் தான் இருக்காங்க. அவங்க வீட்டுக்கு போக வருவேன், அவ்வளோ. அவங்க வீட்டில் தான் சாப்பாடு எனக்கு முடியும். போய் சாப்பிட்டுட்டு எடுக்காது. பேரமாக இருக்கானோ, பேரமெல்லாம் போய் பார்த்தேன். சரிண்ணா சரிண்ணா. இப்போ நம்ம இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் என்ன ஸ்பெஷல்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கன்னியாகுமரி மாவட்டத்தில் இப்போ இத்தனை வருஷமாக இருக்கிறீங்க, வள்ளியூர்லேருந்து இங்கே வந்திருக்கிறீங்க. இங்கே வியாபாரம் பண்ணுறதுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வருமா? இல்லை பிரச்சனை நிறைய இருக்குங்க. இந்த ரோட் சைடில் போட விடான்னு சொல்லி பிரச்சனை பண்ணுறாங்க. இப்போ நமக்கு கால் இல்லைன்னு சொன்னோம்னா பொரிச்சாரம் விட்டுருக்காங்க. மற்றபடி எல்லாத்தையும் அந்த பிள்ளைகள் ஊனப்பட்டவங்க தான் அவங்களும் எங்களே விட்டுருக்கோம். மற்றபடி எல்லாத்தையும் வெளியே முடிக்கிட்டாங்க. இதில் போட விடான்னு சொல்லிட்டாங்களாமே. இந்த சண்டையே இல்லாமல் அங்கே கொண்டு போட்டிருக்காங்க. அதனால் நம்மளை ஒன்றும் சொன்னால் சத்தம் போட்டாங்க. நான் சொன்னேன், என்னால் நடந்துட மாட்டாங்கன்னா அது சரி பீரி அப்படின்னு விட்டாங்க. நான் ஒதுங்கி தான் இருக்கிறேன். இன்னும் என்ன பிரச்சனை பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியாது. முனிசிபாலிட்டிக்காரை பொறுத்தளவு நம்ம எதுவுமே பண்ண முடியாதானே, அவங்களும் விருப்பம். இந்த பிஸ்னஸுக்கு உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் தேவைப்படும்? எனக்கு இப்போ நம்ம டெய்லி ஒரு டெய்லி ஒரு 1000 ரூபா முடக்குவேன். 1000 ரூபா முடக்குனா 1300 அந்த 300 எக்ஸ்ட்ரா கிடைக்கும். 300 சம்பளம் கிடைக்கும், அவ்வளோ. மற்றபடி லாபம் நிறைய பார்க்க முடியாது. இது தயிரெலாம் நம்ம நல்லா கொடுத்தா தான் நம்மகிட்ட வருவாங்க. மோரும் நல்லா கொடுத்தா தான் குடிச்சிட்டு பார்ப்பாங்க, நல்லா இருக்கு அப்படின்னா தான் வருவாங்க. இல்லைன்னா வரமாட்டாங்களா. இப்போ அதுக்கு சைடிஷ் ஊறுகாய், மோர், தயிர், மற்றபடி முறுக்கு. சைடிஷ் ஊறுகாய் கொடுப்பேன் எல்லாத்துக்கும், சாப்பிட்றவங்களுக்கு ஃப்ரீயாக கொடுப்பேன். போதும். இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு நம்மளுன்னு கிடையாது, நம்மளால முடிஞ்சது வார பெட்ரோல் செலவு இதெல்லாம் பார்க்கணும், அவ்வளோதான். அப்படியே போயிட்டு இருக்கு. அதனால அப்படியே போகுது. நீங்கள் சின்ன வயசுல படிப்பு கிடையாது, நமக்கு அது இல்லாதனால கொஞ்சம் கஷ்டம்தான். செல்லே இது பார்க்குறது இப்போ தான் கொஞ்சம் படிச்சிருக்கேன். செல்லை பார்த்து வாங்கினேன். இவங்க கடையில் எத்தனை வருஷமா மோர் குடிக்கிறதுக்கு வந்துட்டு? ஒரு 6-7 வருஷமாட்ட அவர் இந்த தொழில் பண்ணுறாரு. மோர் வாங்கியிருக்கேன், தயிர் வாங்கியிருக்கிறேன், முறுக்கு, அது பலகாரங்கள் எல்லாமே வாங்கியிருக்கேன். சரி, இவங்க கடையில் உள்ள மோர் எப்படி நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும். ஆள் கொஞ்சம் சுத்தமான ஆள், பரவாயில்ல. பிஸ்னஸுக்கு ஏற்ற ஆள். நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? நான் டெய்லரிங் ப்ளஸ் ரியல் எஸ்டேட் லைனில் இருக்கிறேன். ஓகே சார், ஓகே. சரி சார். இதுக்கு முன்னாடி வேற ஏதாவது தொழில் பண்ணிட்டு இருந்தீங்களா? பால் கறக்க போகும், கறவைக்கு போகும். கறவை தான் தொழில் எனக்கு.
பசங்களுக்கு வீடு வீடாக போய் கறந்து கொடுப்பேன். கறந்து பால் எடுத்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தேன். இந்த ஆக்சிடென்ட்டுக்கு பிறகு போகல. இந்த உங்களுக்கு ஆக்சிடென்ட் எப்படி நடந்துச்சு? இந்த நமக்கு அங்கேருந்து பால் கொடுத்துட்டு வந்திருக்கும் போது ஒரு பஸ் கறந்து டார்ஸ் கறந்து தட்டிட்டேன். தட்டி போட்டதும் தெரியும், வேறு என்ன நடந்துங்கிறது எனக்கு தெரியாது. கால் நறுக்கத்தையும் அப்படியே போயிட்டு பால் சரிண்ணே. நைட்டு 12 மணிக்கு பால் கிண்ட போகும் ஒரு பேக்கரிக்கு. கிண்டிட்டு திருப்பி ரிட்டர்ன் வரும்போது பால் கொடுத்து கிட்டிட்டு வரும்போது தட்டின விஷயம் மட்டும் தெரியும். வேறு மெடிக்கல் காலேஜை கொண்டு போட்டப்போ கால் பூரா இதுக்கெல்லாம் அழுவி இதாகிடுச்சு. அதுக்கு பிறகு ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே கொண்டு போனாங்க. வெளியே கொண்டு போனப்போ கால் இதாமல் ஆகிட்டுன்னு சொல்லிட்டு எடுத்துட்டாங்க. சரி சார், உங்கள் பிஸ்னஸ் வந்து நல்லா வர்றதுக்கு நாங்கள் சொல்கிறோம், நல்லா டெவலப் ஆகுறதுக்கு பண்ணுறோம். வேறு இது என்னென்ன ஐட்டங்கள்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்க உங்கள் கடையில்? பால் தயிர் நெய் இந்த மாதிரி ஐட்டங்கள் அது எப்போதுமே நம்மகிட்ட இருக்கும். அது வந்து நம்ம இயற்கை பால் தான், மற்றபடி பாக்கெட் பால்லாம் வாங்க மாட்டோம். செயற்கை நம்ம வீட்டில் கறக்குடி பால் தான். அதுதான் இந்த தயிர். என்ன பார்த்தீங்களா, தயிர் நம்ம ஒரு நெய் வச்சுருக்கோம். அது கழிஞ்சிட்டு வந்து நம்ம முறுக்கு ஐட்டம் எல்லா முறுக்கும் உண்டு. முறுக்கு வந்து சுத்து முறுக்கு, அரிசி முறுக்கு, அதில் 2-3 வெரைட்டிஸ் போடுவேன். மற்றபடி இந்த ஓம்புடி தட்டை நிறைய வெரைட்டிஸ் உண்டு நம்ம கையில். நல்லாயிருக்கும், குவாலிட்டியாக போடுவேன். நல்லா ரேட்டு கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். மற்றபடி நமக்கு ரேட்டு மக்களுக்கு வேண்டாதவங்களும் வேற எங்கேயும் பார்த்து போகிறாங்க. நமக்கு ரேட்டு வித்தியாசம் இருக்கும். ஆனால் உங்களுக்கு இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிடிச்ச விஷயங்கள் என்னென்ன? இங்கே வந்து நல்ல குணங்கள் உண்டு மக்கள் மக்கத்தில். நம்ம எங்கள் ஏரியாவோட இங்கே நல்ல மக்கள். இன்னைக்கு இதாகனால நமக்கு சொல்லதுக்கு இல்லை. இன்னைக்கு என்ன நம்ம பாசமாக பார்ப்பாங்க. நம்மகிட்ட வாங்குற கஸ்டமர் இன்னை வரைக்கும் நல்லா பார்க்குறாங்க. உனக்கு ஏதாவது உதவி வேணா சொல்கிறேன், நான் செய்து தரேன்மா. அது ஒரு சந்தோஷம் எனக்கு. மற்றபடி நம்ம வந்ததுலேருந்து நல்ல வாழ்க்கை தான் எனக்கு. இங்கே எந்த குறைச்சும் கிடையாது. நல்லா தான் வாழ்ந்துட்டுருக்கு. நல்லா ஆண்டவர் அருளால் எனக்கு நல்லா இருந்திருக்கு. இங்கே வந்ததுக்கு முறை நல்லா தான் இருக்கேன். இப்போ எங்கள் ஊரோட இது எனக்கு நல்லா பிடிக்கும். எங்கள் ஊரில் இருக்கிறதோட நமக்கு பிடிக்காது. இங்கே நல்ல மக்கள், அதனால நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமாம், நல்ல மக்கள் இருக்காங்க. அதுக்காக எல்லாத்தையும் நம்ம சொல்ல முடியாது. நல்ல மக்கள் இருக்காங்க. என்எஸ்சி என்கிட்ட பழகுறவங்க நல்லா வாங்குறாங்க. இன்னும் வாராங்க, மோடு வாங்குறாங்க, தயிர் வாங்குறாங்க, முருகண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட ஆர்டர் தருவாங்க. இது மாத்திரம் இல்லை, கல்யாண ஃபங்க்ஷனுக்கு நிறைய ஆர்டர் வந்துருந்து. இப்போ வந்து பாக்கெட் பால் வந்ததுனால கொஞ்சம் டல். அதனால நம்ம வருத்தப்படுறது கிடையாது. நம்மகிட்ட இயற்கை இருக்கிறதுனால நம்ம ஒட்டிக்கமா அது இயற்கையாக ஒரு பொருள் நம்ம தயார் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை எனக்கு. அவ்வளோ, மற்ற கெமிக்கல் ஐட்டம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு இது பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதான், வேற எந்த பிரச்சனையும் கிடையாது. மக்கள் நல்லா பண்ணிடுறாங்க, எனக்கு நல்ல ஆதரவு கொடுக்குறாங்க. இப்போ நான் அங்கே எல்லா கடையும் மோர் இருக்கும், என் கடைக்கு எதுக்கு வராங்க? புளிப்பு இருக்கும், மோர் நல்லா இருக்கும், நான் குடிக்கலாம் அப்படின்னு ஒரு இதுதான். மற்றபடி ஒன்றும் இல்லை. நான் அந்த ஒரு மோர் எவ்வளோ தான் வச்சு நான் ஓட்டிகிட்டு இருக்கேன். இது வரைக்கும் நல்லா பண்ணிட்டு இருக்கேன். சரிண்ணே, மேலும் மேலும் நிறைய மக்கள் உங்கள் கடைக்கு அதிகமாக வரணும், நிறைய மோர் வாங்கணும். இப்போ எப்பவுமே இதே இடத்துல தான் உங்கள் கடை போட்டிருக்கீங்களா? சரிண்ணே, உங்களை இந்த பார்த்துட்டு இருக்க மக்களுக்காக உங்கள் கடையோட அட்ரஸ் கரெக்டாக எங்கே இருக்குன்னு சொல்லுங்க. கட்டாயன் விலை மீன் மார்க்கெட். அவ்வளோ, அந்த மீன் மார்க்கெட் ஏற்றால ஆப்போசிட்டில் ஒரு ஆட்டோ கடையில் ஒரு தயிர் கடை. அவ்வளோதான். டைம் காலைல 10 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் இருப்பேன். அவ்வளோதான், அதான் டைம். அவ்வளோதான். 2 மணிக்கு முறை கூட்டங்கள் போயிடும். 2 மணி வரைக்கும் இருப்பேன். அந்த அவ்வளோதான் வியாபாரம். மழை டைமும் இருக்காது. மழை டைம் மேக்சிமம் தயிர் போவாது. இதில் நடந்தாலும் இதில் இருக்கேன். கொஞ்சம் தூரத்தெல்லாம் கொண்டு கொடுத்தேன். கடையெல்லாம் பாக்கெட் போட்டு கொடுத்தேன். அதுக்கு வந்து லேபிள் பண்ணு சொன்னாங்க, அதனால நிறுத்திட்டேன். அந்த லேபிள் பிரச்சனை வந்தாலும் நிறுத்திட்டேன் அந்த இதை. இப்போ இதில் வந்து பிடிச்ச தொழில்னு சொல்லி போட்டிருக்கேன். அவ்வளோ நல்லா போயிட்டு இருக்கேன். அவனுக்கு என்ன பிரச்சனை இல்லை. எனக்கு போதான ஆண்டவர் கொடுக்குறாரு. அவ்வளோதான். தயிர் மோர் வியாபாரம் போகாத அன்னைக்கு அதை என்ன பண்ணுங்க? நான் அது கணக்கு பண்ணி தான் பாதை எடுக்கணும். நான் வந்து ஒரு பண்ணையில் ஒரு பையன் 2 பையன்மார் விட்டுருக்கேன் கறக்க. அந்த பையன்மார் எனக்கு கறந்து போதான பால் தருவாங்க. நம்ம வீட்டுக்கு டெய்லி ஒரு 15 லிட்டர் பால் சராசரி நான் எடுத்துகிட்டு இருக்கிறேன்.
நிறைய எடுத்து வியாபாரம் பார்த்தேன், இப்போ பான் கட்டுறேன். அது எனக்கு கொஞ்சம் கூட தேவைப்பட்டா சொன்னால் போதும், ஃபோன் அடிச்சிட்டா போதும், அவர் சொசைட்டி கொடுக்கணும்னு எனக்கு தந்துடுவார். அதை நான் காய்ச்சி வர விட்டுருவேன். காய்ச்சி வர விட்டு நெய் இந்த மாதிரி, அதாவது நிறைய இருக்காது, கம்மி. நெய்யெலாம் கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் சொன்னால் தான் கொடுப்பேன், அவ்வளோதான். எடுத்து ஆடை எடுத்து அடிக்கிறது, ஃப்ரெஷ்ஷாக அடித்து கொடுக்குறது நம்மளோட தொழில், அவ்வளோதான். வெண்ணெய் நெய் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் என்கிட்ட உண்டு. அதான் அட்ஜஸ்ட்மெண்ட்டு அந்த காரில் வந்து கார்லாம் கொடுத்துட்டாங்க பழக்கம், அதெல்லாம் இப்போ கிடையாது. சரிண்ணே. சரிண்ணே, ரொம்ப நன்றி.